ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி முருகா. இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஸோ அது என்னன்னா உங்களுடைய பசங்க ஸ்கூல் போய்க்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்பதான் லோயர் கிளாஸ் போறாங்க. இல்ல ஹையர் ஸ்டடி பண்றாங்க. ஸோ எது வேணாலுமே இருக்கலாம். பட் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு நல்லா படிக்கிறாங்களா? படிக்கலையா? அப்படின்றதே தெரியாது. நம்ம ஒரு விஷயத்த வச்சு தான் அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நெனைப்போம். அது என்னன்னா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அந்த மார்க் ஷீட் நம்மகிட்ட குடுப்பாங்க இல்லையா? ஸோ அத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம பசங்க அப்ப நல்லா படிக்கிறாங்க. மார்க் அதிகமா இருந்தா நல்லா படிக்கிறாங்க. இல்ல மார்க் கம்மியா இருந்தாங்கன்னா, இல்ல நம்ம பசங்க இன்னும் லோவா இருக்காங்க அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த மார்க் தான் ஒரு குழந்தைங்களுடைய படிப்பா? அது தீர்மானிக்கிறது இந்த மார்க்க வச்சு அந்த குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லிரலாமான்னா, கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம புக்கு பின்னாடி ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா, அந்த 10 கொஸ்டின எப்படியாச்சும் மக்கப் பண்ண வச்சு, எக்ஸாம் எழுதிட்டாலே மார்க் வந்துடுமே! ஸோ அத வச்சு எப்படி நம்ம குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்க வச்சுலாம் நம்ம குழந்தைங்கள எப்படி அப்படின்றத சொல்ல முடியாது. நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயத்துல உங்க குழந்தைங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அவங்கள பத்தி கவலையே பட தேவையே இல்ல. அவங்க சூப்பரா படிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதுக்கு முன்னாடி 2 கேட்டகரியா அவங்கள பிரிச்சுக்கங்க. எல்கேஜில இருந்து 5த் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஒரு கேட்டகரி ஸ்டூடண்ட். அதே மாதிரி 6த் டூ 12த் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இன்னொரு கேட்டகரி அப்படின்ற மாரி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்கேஜில இருந்து 5த் வரைக்கும் இருக்காங்க இல்லையா? இந்த கேட்டகரில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ பத்தி நான் சொல்றேன். இவங்க ஒரு 3 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னேங்க இல்லையா? அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். இது 3 தான் ஃபர்ஸ்ட் மெயினான ஒரு இது. தமிழ் உங்க குழந்தைங்க தமிழ் எழுத்துக்கள எழுத்து கூட்டி வாசிக்க தெரிஞ்சுட்டாங்கன்னா போதுங்க. ஒரு தமிழ் புக் குடுக்குறீங்க. இப்போ உங்க குழந்தை 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அவங்களால ஒரு எழுத்த நீங்க சொல்றீங்க. இப்ப கே அப்படின்ற ஒரு எழுத்த சொல்றீங்கன்னா, அந்த குழந்தை அந்த டேபிள்ல அந்த எது கே அப்படின்றத சொல்லிட்டாலே உங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுவே ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட தமிழ் புக் குடுத்து, இந்த தமிழ் எழுத்துக்கள்ல நீங்க வாசிக்க சொல்லும் பொழுது, அந்த குழந்தை அந்த புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள வாசிக்க தெரிஞ்சுட்டாலே உங்க குழந்தை சூப்பரா படிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க கவலையே பட தேவையே இல்ல. உங்க குழந்தைங்க அடுத்து சூப்பரா படிச்சிருவாங்க. சேம் அதே இங்கிலீஷ்க்கும், இங்கிலீஷ பொறுத்தளவுல நீங்க ஃபர்ஸ்ட் ஏ-பி-சி-டின்னு சொல்லிக் குடுக்கறதுக்கு முன்னாடியே, அந்த எழுத்துக்கள்ல போனிக்ஸ் சவுண்ட்ல சொல்லிக் குடுத்துருங்க. ஏ அப்படின்னா அ, பின்னா ப, சின்னா க. இந்த மாடல்ல சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க இங்கிலீஷ் சூப்பரா படிச்சிருவாங்க. இது 1 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாடல்ல சொல்லிக் குடுத்து, 2ண்ட், 3ர்ட் இல்ல 4த், 5த் போயிட்டாங்கன்னா, இங்கிலீஷ் புக்க அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். இங்கிலீஷ்ல ஒரு புக் குடுத்துட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள அந்த குழந்தைங்க அழகா ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆ நெக்ஸ்ட் மேத்ஸ். மேத்ஸ பொறுத்தளவுல டேபிள் தெரிஞ்சுட்டா போதுங்க. டேபிள்க்கு தான் மெயினே. ஒரு 10 டேபிள்ஸ் வரைக்கும் ஒரு 1 டேபிள்ல இருந்து 10 டேபிள் வரைக்கும் உங்க குழந்தைங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா, மேத்ஸ பார்த்து ஒரு குழந்தை பயப்படுது அப்படின்னா, அந்த குழந்தை லோயர் கிளாஸ்ல டேபிள்ஸ் படிச்சிருக்காது. டேபிள்ஸ நம்மளும் அப்படியே விட்டுடுப்போம். டேபிள்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த குழந்தை அடுத்தடுத்து கிளாஸ் போகும்போது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எதுக்குமே அந்த குழந்தைக்கு தெரியாது. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா வேணும். அந்த குழந்தை தான் மேத்ஸ பார்த்து பயப்படும். சோ, மேத்ஸ்ல டேபிள்ஸ் அவங்க சூப்பரா சொல்ல தெரிஞ்சுருச்சு அப்படின்னாலே அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சோ இந்த 3 தான் 5த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெயினு. தமிழ் எழுத்துக்கள வாசிக்க தெரியணும். இங்கிலீஷ் ஒரு பேராகிராஃபா அழகா வாசிக்க தெரியணும். மேத்ஸ்ல டேபிள்ஸ் தெரியணும். இந்த 3 விஷயம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா, உங்க குழந்தைங்க சூப்பரா படிக்கிறாங்கங்க. நீங்க மார்க்க வச்சுலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தேவையே இல்ல. நீங்க கவலைப்படணுன்ற அவசியமும் இல்ல. அதே சமயம் இது தெரியல உங்க குழந்தைக்கு அப்படின்னா, சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. அத நான் சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 மந்த்ல இந்த 3லயுமே உங்க குழந்தைங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, தமிழ் எழுத்துக்கள டேபிள் புக்கு நீங்க சார்ட்டே விக்கும். கடையில போய் கேட்டீங்கன்னா இருக்கும். அந்த சார்ட்ட வாங்கி உங்க வீட்ல ஹால்ல தொங்க விட்டுடுங்க. தினமும் ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே, அந்த எழுத்துக்கள ஒன் பை ஒன்னா நீங்க சொல்லிக் குடுங்க. திரும்பி உங்க குழந்தைங்கள சொல்ல வைங்க.
டெய்லி அந்த எழுத்துக்கள அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கண்ணுல அந்த எழுத்து ஏதாவது ஒரு டைம்ல அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப தமிழ் எழுத்துக்கள ஈஸியா சொல்லிடுவாங்க. சேம் மேத்ஸ் டேபிள்ஸும் அதே மாரி தான் ஒரு சார்ட்ல நீங்களே எழுதி ஒரு ஹால்ல ஒட்டி வச்சுருங்க. டெய்லி பிராக்டிஸ் குடுத்துட்டே வாங்க. 1 மந்த்ல உங்க குழந்தைங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சோ அத பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. அடுத்தது 6க்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்க. இந்த குழந்தைங்க ஆல்ரெடி நான் சொன்ன 3 விஷயத்திலயுமே கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிருக்கணும். அப்படி இல்லன்னா கூட நான் சொன்ன 2வது மெத்தட் படி நீங்க சார்ட் போட்டு பிராக்டிஸ் குடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினா புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையுமே நீங்க ஒவ்வொரு லைனையும் உட்கார வச்சு படிச்சு அதுக்கான மீனிங் அவங்களுக்கு சொல்லிடணும். அந்த குழந்தைங்க அந்த புக்க மக்கப் பண்ணக்கூடாது. அத அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. புக்ல என்ன இருக்கோ, அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையுமே அவங்க ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லிக் குடுங்க. அப்படி இல்லன்னா டியூஷன்ல அனுப்புனீங்கனாலே அவங்களே பார்த்துக்குவாங்க. இந்த 3 விஷயம் தாங்க மெயினான விஷயம். அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி 6த்துக்கு மேல இருக்கக்கூடிய பசங்க, புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மனப்பாடம் பண்ணாம, லைன் பை லைனா படிச்சு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ மோஸ்ட்லி நெறைய ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய விஷயத்த இங்கிலீஷ்லயே தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. தமிழ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப இங்கிலீஷ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, உங்க குழந்தைங்க இங்கிலீஷ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, அந்த மீனிங் அவங்களுக்கு புரியும். சப்போஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியலன்ற பட்சத்துல, ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கன்ற விஷயம் பாதி தான் புரியும், பாதி புரியாது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அத தமிழ்ல அது என்ன இருக்குன்றத தமிழ்ல அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, சூப்பரா அவங்க புரிஞ்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி குடுக்குற ஹோம் ஒர்க்க டெய்லி முடிச்சுட்டாங்கனாலே, உங்க குழந்தைங்க சூப்பரா படிச்சுருவாங்கங்க. இந்த மெத்தட் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைங்கள பத்தி நீங்க நெனச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சூப்பரா படிப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் குழந்தைங்களுக்கு மெயினானது. ஸோ இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல வீடியோஸ் ஏதாவது வேணும், ஸ்கூல் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க் யூ.